ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலரும் பாக்யராஜும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் வந்து பாக்யராஜ் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்து இதை எடுத்து கொடுக்குறாங்க. என்ன மலர் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாக்யராஜ். உங்களுக்கு தாங்க ஷர்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. எப்படி உனக்கு காசு எப்படி வந்துச்சு, நான் கொடுத்த காசில் வாங்கின்னு வந்தியா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் கேட்குறாரு. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த காசு அது எனக்குன்னு தானே சொன்னீங்க, அது அப்போ என்னோட காசு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மலர் அப்படின்றாங்க. பர்ஸ் ஒன்றா எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் மலர் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நீ இதை எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு தான் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால் பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக புது பர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அப்போ பாப்பாவுக்கு எதுவும் வாங்கலையான்றாங்க. பாப்பாவுக்கும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு எதுக்கு, நான் எதுவும் வாங்கிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததை வெளியே மறைச்சி வச்சிருந்து எடுத்துகிட்டு வராங்க. என்னதுங்க இது அப்படின்றாங்க மலர். சாரி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்குங்க வாங்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தான் நிறைய கடன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை அடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் கொடுத்துட்டு மீதம் ஒரு 5000 மீந்தது, அதனால தான் உனக்கு 4 புடவை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களாங்க, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச கலரே வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, ஒரு விஷயம் நடந்துச்சிங்க அப்படின்றாங்க மலர். என்ன மலருன்னு கேட்குறாங்க. முட்டை வேக போட்டிருந்தேன், என்ன கணக்கில் சேர்த்துல. ஒரு ஒரு ஆளுக்கு 2 2 முட்டைன்ற மாதிரி கணக்கு போட்டு நான் வேக போட்டிருந்தேன். மதியம் பார்த்தீங்கன்னா, ஏக்கா உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அத்தை பார்த்தீங்கன்னா, அவள் வீட்டில் சும்மா தானே இருக்கா, அவளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மதியம் ரொம்ப கோவப்பட்டு, நான் உங்களுக்கு சேர்த்து வேக போடுறேன் அப்படின்ற மாதிரி வேக போட்டாங்க. ஏன் நீ ஏதாச்சும் பேசுகிறதானே, அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் கேட்குறாங்க. நீ அப்பயும் முட்டை எடுத்து போய் எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி இருந்தால் நானும் நினச்சேன் மலர், சாரி மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் எப்போவுமே எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீந்ததை தான் நான் சாப்பிடுவேன், அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாக்யராஜும் அழுறாங்க, மலரும் அழுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுரேஷும் மதியம் ரூம்குள்ளே இருக்காங்க. மதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக டியூஷன் பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ சுரேஷ் வந்து, என்ன வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திமிரியா பேசுறியா, உன் பையனுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னியா அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்குறாங்க. ஆமாம், நான் வாங்குகிற சம்பளத்தை பற்றி அவங்க நக்கலாக பேசினாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பேச்சை தான் நாங்கள் எல்லோரும் கேட்குறோம், அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துக்கிறவங்களும் எங்கள் அப்பா அம்மா பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அதை காதலே வாங்கிக்கல. சுரேஷ் டென்ஷன் ஆகி லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து லைட் போட்டுன்னு படிக்கிறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஹாலில் லைட் எரியுது அப்படின்ற மாதிரி வெளியே வராங்க. இங்கே என்னடி பண்ணிருக்க அப்படின்றாங்க. நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக பார்த்துன்னு இருக்கேன் அத்தை அப்படின்றாங்க. ஓ, இப்படி நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு படித்து தான் கிளாஸ் எடுக்கணுமா அந்த 20,000க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் வராங்க. சுரேஷ் வந்தது, என்னடா ஹாலில் லைட் போட்டுன்னு இருக்கா, 2000 3000ன்னு வருது கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட, இப்போ என்ன தெருவில் போய் உட்காந்து படிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. மதி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உட்காந்து படிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி வந்துட்டு, இங்கே என்ன பண்ணுற, நைட்டு 11 மணி ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உள்ள அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஹாலில் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமில் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, என்னடா இவளுக்கு இவ்வளோ திமிரு, இல்லைம்மா ஏதோ முக்கியமான கிளாஸா, அதனால தான் அவள் அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட, ஏன் நீ இப்படி பண்ணுற, எனக்கு போன வேலையும் எனக்கு வேலை வர்றதுக்காக நீ ஹெல்ப் பண்ணுவியா இல்லையா அப்படின்றாங்க. முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் திரும்பவும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாரு. காலையில் பார்த்தீங்கன்னா மதி ஜாக்கிங் போக வெளியே வராங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுன்னு இருக்காங்க. அக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டுன்னு இருக்க ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமா இன்னும் வாக்கிங் போகலையான்றாங்க. இன்னும் போகல அப்படின்றாங்க. அவர் போகாதே சந்தோஷம், நான் அவருக்கு முன்னே கிளம்பிடுறேன், இல்லைன்னா அவர் அதுக்கும் நிறைய பேசுவார் அப்படின்ற மாதிரி மதி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகுவும் ராஜலக்ஷ்மி எழுந்து வராங்க. என்ன அவள் இன்னும் கிளம்பலையா அப்படின்றாங்க. ம மலர் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை, அவ்வளோ பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நேத்து பேசின பேச்சுல அவ வெளிய போல. அவ்வளோ பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாரி லக்ஷ்மி சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அவள போல போனவ வந்த பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.